கொடுத்த ஒரு மிகப்பெரிய அருளை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அது? நம் முஸ்லிம்களாக இருப்பதா? அதுவும் ஒன்று. அல்லாஹ் முஸ்லிம்களாக இருப்பவர்களுக்கு கொடுத்த அருளை பற்றி கேட்கிறேன். தௌபா மற்றும் இஸ்திக்ஃபார். ரொம்ப சரி. தௌபா என்றால் என்ன? அல்லாஹ்விடம் நாம் பாவ மன்னிப்பு கேட்கிறது. எதற்காக கேட்க வேண்டும்? 2 வகையான பாவங்களுக்கு நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த 2 வகையான பாவங்கள் என்ன? அல்லாஹ்வுக்கு நாம் செய்த பாவம், மற்ற மனிதர்களுக்கு நாம் செய்த பாவம். அல்லாஹ்வுக்கு நாம் செய்த பாவம் என்ன? அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைப்பது, அல்லாஹ்வை மறந்து தொழாமல் இருப்பது, அவன் கட்டளைகளை பின்பற்றாமல் இருப்பது. மனிதர்களுக்கு செய்த பாவங்கள் என்றால் மனிதர்களை பற்றி பொய் புறம் கோல் பேசுவது மற்றும் ஏமாற்றுவது. என்னென்ன பாவங்கள் உள்ளன? சிறு பாவம் மற்றும் பெரும் பாவம். அப்படி என்றால் பாவத்திற்கு நரக நெருப்பு தண்டனை இருந்தால் அது பெரும் பாவம். நரக நெருப்பு தண்டனை இல்லை என்றால் அது சிறு பாவம். எடுத்துக்காட்டுகள்: ஷிர்க், வட்டி, கொலை, மது, மாது, பொய் சாட்சி, பெற்றோரை கஷ்டப்படுத்துவது எல்லாம் பெரும் பாவம். விளையாட்டாக பொய் சொல்லுவது, கெட்ட வார்த்தைகள், நேரத்தை வீணடித்தல் எல்லாம் சிறு பாவம். எப்பொழுதெல்லாம் தௌபா செய்யலாம்? எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். நின்று, உட்கார்ந்து, தொழுகையில், தொழுகைக்கு முன், தொழுகைக்கும் பின் என்று எப்பொழுது வேணாலும் செய்யலாம். தௌபா செய்ய சிறப்பான நேரம் எது? தஹஜத்து நேரம், பாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடையில், நோன்பு திறக்கும் நேரம், ஃபர்லு தொழுகைக்கு பின், உம்ரா ஹஜ்ஜின் போது. தௌபா எப்படி கேட்கலாம்? அல்லாஹ்விடம் 2 கைகளை உயர்த்தி கேட்கலாம். தொழுகையில் சஜிதாவில் கேட்கலாம். திக்ர் செய்து கேட்கலாம். மனிதர்களுக்கு செய்த பாவத்திற்கு அந்த மனிதரிடமும் அல்லாஹ்விடமும் மன்னிப்பு கேட்கலாம். என்ன திக்ர்? அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கிறேன். தௌபா செய்ய முறை என்ன? செய்த பாவத்தை நினைத்து கவலைப்பட வேண்டும். இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுக்க வேண்டும். 2 கைகளை உயர்த்தி அழுது கண்ணீர் விட்டு செய்த பாவத்தை மன்னிக்குமாறு அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அல்லாஹ் நம் தௌபாவை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான் என்று நம்ப வேண்டும். தௌபா செய்ய முறை என்ன? அனைவருக்கும் தெரிந்த எளிதான பாவ மன்னிப்பு துவா எது? லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதன் சிறப்பு என்ன? இதை தினமும் 100 முறை ஓதினால் கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் அதை மன்னிக்கிறான். சிறந்த பாவ மன்னிப்பு துவா எது? சையதுல் இஸ்திக்ஃபார் என்ற தலை சிறந்த பாவ மன்னிப்பு துவா. நாம் அனைவரும் மனப்பாடம் செய்ய வேண்டிய துவா. اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. நாம் அனைவரும் அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்வோம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.